நம்ம சிம்புனுடைய பெருந்தன்மையை நீங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் தேசிங் பெரியசாமி அந்த இடத்துல உண்மையிலே பெருமை பாராட்டணும். என்னன்னா ஒரு ஹிட் கொடுத்த டேரக்டர், கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் ஹிட் கொடுத்த டேரக்டர் ரஜினிகாந்த் கூட்டு பாராட்டுறாரு, இண்டஸ்ட்ரியை பாராட்டுறாங்க. உண்மையிலே சூப்பரான ஒரு படம். அந்த படம் ஒரு வெற்றியை கொடுத்துட்டு ஒரு ஹீரோவுக்காக 2 வருஷம் உட்காந்துருக்கு. அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்திருக்கும். இம்மிடியட்டாக ஏதாவது ஒரு ஹீரோ கூட பண்ணிட்டு சம்பாரிச்சிட்டு போயிடலாம். இந்த கதைக்கு இவர் தான் வருவார்னு அந்த கதை மேலே இவர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு டேரக்டர் 2 வருஷம் உட்காந்துருக்காருல்ல. அப்போ 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. இதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஜெனரேஷனில் ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டு அடுத்த சம்பளம் அதிகமாக சம்பளம் கொடுத்து அந்த கம்பெனிக்கு போயிடுறது. அப்படி உள்ள இந்த காலகட்டங்களில் ஒரு ஹீரோ மேலே ஒரு டேரக்டர் வச்சுருக்க நம்பிக்கை, ஒரு நடிகர் மேலே ஒரு டேரக்டர் வந்து ஹீரோ மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அதுக்காகவே எனக்கா நீங்கள் இவ்வளோ உட்காந்துருக்கீங்கள, நான் பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன், 150 கோடி நான் போடுறேன். இதெல்லாம் வந்து சிம்புவால் மட்டும்தான் முடியும். சார் அதுதான் இதுதான் சிம்புவான்ற. ஏன்னா நிறைய முரண்பாடுகளான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலுமே கூட ஒரு இயக்குனருக்கு அதோட அலுவலகத்தோட வாடகை, அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ஸோட செலவுகள், இதுதான் ஒரு நாள் 2 நாள் இல்லை 2 வருஷங்களா பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் சிம்புவோட வழக்கமான்னு கேட்க வழக்கமான விஷயம். சமீபத்தில் கூட நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு நடிகர் சங்க நிதி வசூல் பண்ணியிருப்பாங்க. அந்த நடிகர் 500 ரூபா, இந்த நடிகர் 1000 ரூபா. அந்த வீடியோ வர்றதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சிம்பு 2 லட்சம் ரூபா கொடுத்துருப்பாரு. சிம்புவுடைய குணம் அதுதான்.